திருமண வாழ்க்கையில் புருஷனும் மனைவியும் தன்னுடைய தேவை காட்டிலும் மனைவி தேவை தான் முக்கியம் அப்படின்னு புருஷன் வாழும்போது, மனைவியும் என்னுடைய தேவை காட்டிலும் புருஷனுடைய தேவை தான் ரொம்ப முக்கியம்னு வாழும்போது அங்கே பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு இன் ப்ரிஃபரிங் ஒன் அனதர் தே கம்பீட். ஒருத்தர் முன்னால் வைக்கிறதுல போட்டி போடுறாங்க. அப்போ அது நல்ல போட்டி. அவங்க நீங்கள் தான் முக்கியன்றாங்க, நீங்கள் அவங்க தான் முக்கியன்றீங்க. இப்படி வாழ்ந்தால் என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க. அதுதான் ஆவியில் நிறைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சரி, அதனால் ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிடுது. அதை எப்படி சொல்லலாம்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது மூலமாக உங்களை ஆவியில் நிரப்பி வெளிச்சத்தை தெளிவை இயேசுவை குறித்த காரியங்களால் உங்களை வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தி அப்படி உங்களை உள்ளத்தை நிரப்பும் போது வெறும் பாட்டு வெறும் துதி வர்றதில்லை, கீழ்ப்படிதலும் வருது. அப்படின்னா ஒரு சர்வன்ட் ஹார்ட் உங்களுக்கு வந்துடுது. ஒரு சேவை செய்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருக்கேன். நீ என்ன எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் ராஜா அப்படிங்கிறது போய் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு இது வந்துடுது. சர்வன்ட் ஹார்ட். இன்றைக்கி இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்லாம் போதிக்க எம்பிஏ படிக்க போனீங்கன்னா கூட யூனிவர்சிட்டியிலே போதிக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? இயேசுவனிடத்துலேருந்து வந்தது. ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் முதல்ல சிறியவனாக இருக்கணுன்றார். நீ போய் எல்லாரை விட சிறியவனா நீ அப்போ தான் பெரியவனாக முடியுன்றார். அப்போ இயேசுவனுடைய இந்த டீச்சிங்கை எடுத்து இன்றைக்கி யூனிவர்சிட்டியிலே கற்றுக்கிட்டாங்க. அது லீடர்ஷிப்பில் பெஸ்ட்டு லீடர்ஷிப் என்ன? சர்வன்ட் லீடர்ஷிப். என்ன ஒரு மனப்பான்மையோடு நம்ம லீடராக இருக்கணுன்றாங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேணும், நான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிறேன், உன்னுடைய ஊழியன் நான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப்பு. நான் பெரிய லாடு உனக்கு எதாவது வேணாவா அப்படின்ற லீடர்ஷிப்பு கிடையாது. நான் உனக்கு என்ன செய்ய வேணும், ஏதாவது தேவையா உனக்கு, நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப்பு. அப்போ இந்த சர்வன்ட் ஹார்ட்டை கடவுள் கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியில் நிறைஞ்சவர்களுக்கு சர்வன்ட் ஹார்ட்டு வந்துடுது. இந்த சர்வன்ட் ஹார்ட்னா என்ன? சேவை செய்கிற ஒரு இருதயம். அப்படின்னா மனுஷனுடைய இருதயம் பொதுவாக அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்கு சுயநல இருதயம் தான் இருக்குது. தன்னை முதல்ல வைக்கிற இருதயம் தான் இருக்குது. பந்திக்கு முந்திக்கிற இருதயம் தான் இருக்குது. எல்லாம் போய் உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம போய் முடிச்சுட்டு போயிடணும். பின்னாடி போனால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம எவங்க சாப்பிட்டாலும் சரி நம்ம சாப்பிட்டு போயிடுவோம்.